ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியதர்ஷினி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்கான ஒரு அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எது மூலிமா அவேர்னஸ் பார்க்க போகிறோன்னா நாப்கின். ஸோ அவங்க தன்னுடைய மென்சஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாப்கின் மூலிமா தான் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா லேடிஸுமே யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல் மட்டுமே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுனால லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம், தென் கர்ப்பப்பையில் வந்து ப்ராப்ளம் வருது, தென் ஓவராக ஸ்டொமக் பெயின் இருக்கிறது, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் வரதுக்கு காரணம் அந்த பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல் நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் நான் கொடுக்க இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்லீப் அப்படின்ற இந்த நாப்கின், ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மேட் நாப்கின் மூலயமா வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்றதே கிடையாது, பியூர் சர்ஜிக்கல் காட்டன், அதாவது ஆப்ரேஷன் தேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் மூலியமாக செஞ்ச நாப்கின். ஸோ இந்த நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லேயர் இருக்குது, சரிங்களா? ஸோ லேடிஸ் வந்து இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமே வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி இந்த நாப்கின் செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 5 டெக்னாலஜி வந்து இந்த நாப்கினில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த நாப்கினில் ஆனையான் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ ஆனையான் அப்படின்ற டெக்னாலஜி இருக்கிறது மூலயமா லேடிஸ்க்கு பீரியட் டைமில் வந்து நாப்கின் யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா அப்படின்றது ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அந்த பாக்டீரியாவை கொல்றதுக்காக ஆனையான் அப்படின்ற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட். ஸோ இந்த டெக்னாலஜி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது எப்படி அக்கர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோன் அப்படின்றது இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் இர்ரெகுலர் பீரியட் அக்கர் ஆகுது. அந்த ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இன்ஃப்ராரெட் அப்படின்ற டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் அப்படின்ற டெக்னாலஜி எதுக்காகனா, இப்போ லேடிஸ் வந்து அந்த 5 days மென்சஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஃபீல்லாம் இருக்கக்கூடாது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ், இட்சினஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நாப்கின் யூஸ் பண்ணுற ஃபீலே வந்து லேடிஸ்க்கு இருக்கக்கூடாது அப்படின்றதாக மேக்னெட்டிக் அப்படின்ற இந்த டெக்னாலஜி. தென் வந்து பார்த்திங்கன்னா நானோ. ஸோ நானோன்ற டெக்னாலஜி எதுக்காகனா, நம்மளுடைய நாளமில்லா சுரபி, அதாவது எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது ஆக்டிவேட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாமே ரொம்பவே குவிக்காக வந்து ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஸோ இதனால தான் நானோ அப்படின்ற டெக்னாலஜி. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைட்டின். ஸோ இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின் நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறோன்னா, ஒன்று தூக்கி போடுவோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது எரிப்போம். அது எரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எரியாது. எதனாலனா அதில் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால அது எரியாது. நம்ம வந்து என்னதான் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது மண்ணோட மண்ணாக மக்காது, சரிங்களா? ஸோ இந்த கைட்டின் அப்படின்ற இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடும்போது ரொம்பவே சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கிடும். என்விரான்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த வித பாதிப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்கின் மூலியமாக இருக்காது, சரிங்களா? ஸோ இந்த நாப்கின் மூலியமாக இந்த நாப்கின் லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே எந்த பாதிப்புமே இருக்காது. ஃப்யூச்சர்லேயும் சரி, கரண்ட்டாகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதை தாண்டி என்விரான்மெண்ட்டுக்குமே இந்த நாப்கின் மூலியமாக எந்த வித ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஸோ சூப்பரான ஒரு நாப்கின் வந்து நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் எனக்கு வேணும், இது எப்படி நான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டவுட் இருக்குது, கொஸ்டின் இருக்குன்னா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணியோ இல்லை எனக்கு என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப் பண்ணியோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.